கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நல்ல அபிஷேகம் பெற்ற கிருபை வரங்களை பெற்ற பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கென்றும் பணிக்கென்றும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த பிரேயர் டைமை நடத்தும்படியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆலோசனை கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு மனத்தையும் ஐக்கியத்தையும் கொடுத்து இந்த ஆலயத்தின் மூலமாய் இந்த கூடுகையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியும் இந்த வீட்டை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய ஆளுகை இந்த வீட்டில் தங்கி இருக்கும்படியாக ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வீட்டின் எல்லை முழுமையாய் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடாதபடி ஆசீர்வதிக்க கூடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட்டு இந்த வீடு முழுமையாய் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. இதோ எங்களுடைய பிரேயர் டீம்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ரோமர் 15:18 வாசிக்கிறபடி புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கிறாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளம் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்லுவதற்கு வேற ஒன்றையும் சொல்வதில்லை என்று சொல்லி ஆண்டவரே பவுலடியில் சொல்லுகிறது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய குடும்ப குடியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையில என் ஆண்டவருடைய மகிமையை காண்பவர்களாய், என் ஆண்டவருடைய மகிமையை வல்லமையை மகத்துவத்தை அடையாளங்களை அற்புதங்களை கண்டவர்களாய் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெப கூடையின் மூலமாய் தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட நாளாய் அநேக நன்மைகள் கிடைக்கும் என்று ஆண்டவரே அவர்களுக்கு தடையாய் இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் அபிரோதமாய் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கூடைகளை பங்கு பெற்றது நல்லது என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்கதாக இதன் மூலமாய் எங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவி எங்களுக்குள்ள கடந்து வரத்தக்கதாக உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு எங்களுடைய பேர பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நல்ல கூடுகை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறோம். வீட்டை திறந்து கொடுத்த குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பார்வையில கணப்பெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறாமல் இருப்பது எப்படி? ரோமர் 8:33 கடைசி வசனம். கடைசியா ரோமர் எழுதின சுவிசேஷம், ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்றோ பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனையே கொடுத்துட்டேன், இங்க கேட்கிற ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ உங்களுக்கு நான் அருளாதிருப்பது எப்படி? நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? ஒரு பதில் கொடுக்கணும். நிச்சயமா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் என் வாழ்க்கையிலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ண போறீங்க? இன்று முதல் கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க விசுவாசிங்க. இந்த விசுவாசத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க போகிற. ஏதேதோ அடைக்கப்பட்டிருக்குது, ஏதேதோ வராமல் இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு வேலையா இருக்கட்டும், எதிர்பார்க்கிற காரியமா இருக்கட்டும், அல்லேலூயா, எந்த தேவைகளா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை திருப்தியாக்கி வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் வார்த்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவிப்போம். ஜெபம் செய்வோம். பள்ளி பேர் ஜோனா சார், 20 ஜோயல் 20ஆம் தேதி 18 உமையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த
மண்ணுயிர் இரட்சகனே, உம்மை என்று வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிர் இரட்சகனே. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சாமி, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த மண்ணுயிர் இரட்சகனே. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைகடல் தூரும்பு போல் மலைவு கொண்டேன் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலைகடல் தூரும்பு போல் மலைவு கொண்டேன் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கிண்டியில் நீடம் சேர்ந்து கிருபை வையே சுசாமி, உம்மையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் இந்த இரட்சகனே. ஆமாண்டவரே, அருமையான நம்முடைய வார்த்தைகளோடு கர்த்தரங்களோடு இந்த நாளிலே பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறோம், எவ்வளவோ தீர்மானங்களை எடுக்கிறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் இந்த நாளிலே எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பாடுகள் எல்லாம் வீணாய் போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி உங்களுடைய மகன் மூலமாக இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரையே எங்களுக்கு துணையாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிக்கிறது மட்டுமல்ல, கடைசி வரை கைவிடாமல் காத்துக்கொள்ளவும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் எத்தனையோ பாடுகள், வியாதிகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் மத்தியிலும் நாங்கள் உம்மை நம்பும் பொழுது, கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தினுடைய சகல காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது நம்முடைய அனாதி தீர்மானமாக இருந்தபடினாலே இந்த நாளிலே தகப்பனே சோதரையா, இதோ நாங்கள் எல்லாம் பல விதத்தில் பல இடங்களில் பிரிந்திருந்தாலும் இந்த கூடுகையின் மூலமாக எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மறுபடியும் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக, எங்களுடைய அன்பை ஒரு விஷயம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் வீட்டை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தாருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கடந்த முறை நாங்கள் வந்த பொழுது ஆண்டவரே, மகளுக்கு இருந்த பலவீனத்துல ஆண்டவரே நீர் அறிந்திருந்த தேவன் அந்த மகளுக்கு நல்ல சாட்சிகளை கேட்டு அந்த சாட்சியில விசுவாசம் வைத்து இந்த நாளில் எழுந்து நிற்கும்படியாக, செபிக்கும்படியாக, முட்டி போட்டு உடைய பாதத்துல கடந்து வந்து தன்னுடைய கண்ணீரை உடைய சமூகத்தில் ஊற்றத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த நல்ல பரிபூர்ண சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ண சுகம் ஆண்டவரே, இதோ இன்று கண்ட எழுத்தனை என்றைக்கும் காண்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணம் அந்த மகளுடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாய் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த மகளுடைய சரீரத்துல உன்னதமான பலத்தை கொடுக்க கூடாதபடி அந்த மகள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே சோதரையா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள என்று சொல்லி பாடி துதித்த வேளையிலேயே எரிகோ கோட்டை தகர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் சர்வ வல்லவர் குடும்பமாய் கடந்து வந்து இந்த வீட்டை நாங்கள் செபிக்கிற இந்த வேலையில அப்பா, இந்த வீட்டில் இப்படி பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகும்படியாக உங்களுடைய பிரசன்ன இடத்துல கடந்து வரும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில சொன்னபடி வாஞ்சியும் தாகம் இருக்கும் பொழுது அந்த வாஞ்சியும் தாகத்தையும் பார்த்து கர்த்தர் கடந்து வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன்.
அப்படிப்பட்ட தேவன் இந்த வீட்டிலே தகப்பனின் வீட்டுக்கு மகளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். விஷ்ணுபிரியாவை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப குடியில பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த வேதனையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட உடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிறுவங்களை நாங்கள் வாசிக்கிறபடி நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் கண்ணாரே கண்டவர்களாய் நாங்கள் அவருடைய சுவிசேஷ வல்லமையை அறிவிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரின் நிருபங்களை வாசிக்கிறபடி நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளையோ அல்லது மனுஷனுடைய வழிபாடுகளை அல்ல தகப்பனே, எங்களை உருவாக்கி சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்தி சுமந்து தப்பித்து பாதுகாக்கிற அன்பின் தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக பெற்றிருக்கிறபடினாலே அந்த மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே இந்த சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொடும்படியாக ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இது அப்படி செய்யறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ வண்ணமாய் தகப்பனே சோத்திரம். அறிவாளர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீண்ட நாளுக்கு முன்பாக மகன் இந்த நாடிலே இந்த வீட்டில் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மகனுடைய ஆத்துமாவும் பார்வையில வெளியேறப்பட்டதாக இருக்கிறபடினாலே மகனையும் ஆண்டவரையும் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அந்த மகனும் தன்னுடைய வாழ்க்கையில கண்டு ஆண்டவரை ருசிக்கத்தக்கதாக அந்த அன்பை உணரத்தக்கதாக கர்த்தர் மகனோடு கூட நீ இடைப்படும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு என் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக இப்படிப்பட்ட ஒரு கூடுகளை நாங்கள் பங்கு பெறுவது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தேன். அதே போல மகனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை அந்த மகன் ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே ஸ்தோத்திரம். மகனுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவரே வருகிற 18ஆம் தேதி நடைபெறுகிற பிறந்த நாளை காண்கிற அந்த குழந்தையுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஆண்டவரே அந்த குழந்தையை தொடும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மகனுடைய வாழ்க்கை தகப்பனே, இதோ தகப்பனே சோதனையா நீர்காலின் ஓரமாய் நடுப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல உடைய மகனுடைய வாழ்க்கை செழித்து வளர்ந்தோகும்படியாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக உங்களுடைய பின்மாறி ஆவி ஊற்றும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கரம் மகனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வளர நாட்களிலே ஆண்டவரே இந்த உலகத்துல நாம் முழுக்கென்று ஒரு பிடித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவரே மகனுக்கு வேண்டிய சகல ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டாக தேவ ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் மகனை நிரப்பும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்யறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் நிருபங்கள் எபேசியரில் நாங்கள் வாசிக்கிறபடி இதோ தகப்பனே சோத்திரம் பரிசுத்தவான்கள் சீர்படுத்து பொருட்டு ஆண்டவரே சோத்திரம் கர்த்தருடைய சுவிசேஷன் பணியின் வேலைக்காகவும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் சபையாகிய ஆண்டவரே சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை ஆண்டவரை சுவிசேஷர்களாகவும் சிலரை தகப்பனை சோத்திர மேய்ப்பராகவும் சிலரை தகப்பனை சோத்திர போதனைகளாக ஏற்படுத்தின சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அந்த சர்வ ஆலயத்தில் இன்றைக்கு ஆண்டவரை முடிவுழைத்தை செய்யும்படியாய் நீ தெரிந்தெடுத்து தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் சர்வ குரூப்பில் சர்ச்சில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். சரி, இந்த அலைச்சாயப்படியினால நம்ம வந்திருக்கிறோம். நானே வரணும்னு ஆசையாக தான் இருக்கேன். நான் வெளியே போகிறனால என்னால் வர முடியலை. இன்றைக்கி நீங்கள் வீட்டை திறந்து கொடுத்த அம்மாவுக்கும் ஜீவாவுக்கும் எல்லாரும் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரம் கட்ட நிச்சயமாக குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் காணிக்கை தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, நம்மளையே கர்த்தருக்கு கொடுக்கணும். அதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா, அதில் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை தான் அப்படின்னா நம்ம தான். புரியுதுங்களா? நமக்காக கர்த்தர் என்ன வேணா செய்வார். புரியுதுங்களா? எனக்காக ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். யாரையும் போய் விசாரிப்பார். சரிங்களா? ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்ய முடியும். அவரால் முதல்ல நம்ம கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கணும். சில காரியம் நமக்கு எப்படின்னா ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா. சில காரியங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருப்போம், சில காரியங்கள் நம்ம பலத்தின் மேல் நம்பிக்கையை வச்சிருப்போம். புரியுதுங்களா?
அப்ப கர்த்தர் மேல பலத்தை நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். இப்ப நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். புரியுதுங்களா? உண்மைதானா? சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. லூக்காவின் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், வந்த ஒவ்வொருவர்களையும் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? திரும்ப வாசி. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வந்தவங்களை நோக்கி இன்றைக்கு சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புனா என்னங்க? மீட்பு, விடுதலை. ரட்சிப்புனா அதான். ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா மீட்கப்பட்டான். எதிலிருந்து மீட்கப்பட்டானா? பாவத்திலிருந்து மீட்கப்படுறாங்க, சில கடன் பிரச்சனையிலிருந்து மீட்கப்படுவாங்க, வியாதியிலிருந்து மீட்கப்படுவாங்க, சில சூழ்நிலையிலிருந்து மீட்கப்படுவாங்க. சில சூழ்நிலைகள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கேன். அடுத்த மாத தேவைகளுக்கு இந்த மாசமே உட்காந்து பயந்துகிட்டு இருப்போம். அடுத்த மாசம் என்ன பண்ணணும், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் என்ன பண்ணணும், தேவைகள் அதிகமா இருக்குது. உண்மைதானா? நம்ம பயம் எதன் மேல இருக்குது அப்படின்னா நமக்குண்டான தேவைகள் மேல இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? வேற வேற வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, பயத்துக்கு ஆப்போசிட் விசுவாசம். நீ விசுவாசம் உள்ளவனா இது, பயப்படாது. ஒரு மனுஷன்ட்ட பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் தள்ளி நிற்கும். விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா பயம் தள்ளி நிற்கும். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகர் எங்க இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. அவங்க தேவனை பார்க்கல. நேபுகாத் நேச்சரிடத்துல பேசுறாங்க, நீ என்னதான் சொன்னாலும் அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன். அவன் சொல்றான், 7 மடங்கு அக்னியினால அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போய் அக்னியில போடுங்கிறாங்க. பயப்படல. உண்மைதானா? அங்க இருக்கிற அந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, எனக்கே அந்த தேவையில்லாத வேலை. இவனு 10ஓட போகணும்னா அந்த விக்கிரகத்தை வணங்கிட்டு போகட்டுமே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற நமக்கு சில நேரத்துல சோதிக்கும்படி அக்னிக்குள்ள போகும்படியா தான் இருக்கு. நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் போனாலும் எனக்கு என்ன கிடைச்சது. அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றது, பரவாயில்ல என்னதான் நடந்தாலும் கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தபடியினால இவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கல. நேபுகாத் நேச்சர் என்ன நினைச்சான் அப்படின்னா, இவனை தூக்கி அக்னியில போடு. உண்மைதானுங்களா? அக்னியில போடும்போது அங்க உள்ள யார் இருந்தார்னா ஆண்டவருக்கு இவங்களுக்காக காத்திருந்தார். சில பிரச்சனைகள் நம்மளை அப்படியே அக்னிக்காக கொண்டு போகுது. நம்மளே தடுத்து பார்ப்போம், ஐயோ இந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வந்தா பரவாயில்லைங்க, எப்படியா தப்பிச்சுக்கலாம்னு பார்ப்போம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளுடைய பிரச்சனைகளை அனுமதிப்பார். எதற்கு அப்படின்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக. எல்லாரும் புறஜாதி எல்லாருமே பாக்குறாங்க, எப்படி அழிஞ்சு போறான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்க மத்தியிலே நம்மளை என்ன பண்றாரோ உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த பிரச்சனையில போனா எவனும் மீண்டு வந்திருக்க மாட்டான், இவன் எப்படி தப்பிச்சான் கேட்கிறாங்க இல்லையா? இந்த பிரச்சனை அக்னி, 7 மடங்கு அக்னி, இதற்குள்ள யாரு போனாலுமே என்ன பண்ண முடியாது, திரும்ப வர முடியாது. ஆனா கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா நமக்காக ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார் அர்த்தம். நமக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் உள்ள இருந்துட்டு 3 பேர்த்த பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு, இப்ப எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, வரைக்கும் எவ்வளவு நேரம் வேலையா அப்படித்தானே கேட்டிருப்பாரு, ஆண்டவரே உனக்கா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. நீங்க என்ன சொல்லியிருப்பாங்க, 7 மடங்கு அக்கினியை போறதுக்கு லேட் ஆகிடுச்சாங்க. ஏன் சொல்ல, கர்த்தருக்காக வைராகியமாகவும் விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலைக்கு போனாலும் கர்த்தர் கைவிட மாட்டாங்க. உண்மைதானா? பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தான். எல்லா மனுஷனும் பிரச்சனை மத்தியில போறது தான். கர்த்தர் அனுமதிப்பார். சில நேரத்தில் நமக்கே தோணும், கர்த்தருக்கு என்ன கண்ணு இருக்குதா, கர்த்தரை நீ பாக்குறாரா, இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறனே, என் ஜபத்தை கேட்கிறாரா. உண்மைதானா? எத்தனை நாள் ஆண்டவர் திட்டி இருக்கும், ஆண்டவர் என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழியை கொடுக்கிறார். ஆண்டவர் பொறுத்து பார்ப்பார். சரிங்களா? எல்லா பிரச்சனையும் நுகங்கள் நம்ம மேல வரும். கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை மீட்டுக் கொள்வார். அவர்தான் நம்ம ஆண்டவர். இப்ப கர்த்தர் கேட்கிற ஒரே காரியம்,
இப்ப அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சா இல்லையா? ஒரு மீட்பு வந்துச்சா இல்லையா? ஒரு தேசமே கொண்டு போய் 3 பேர் அக்கனிக்குள்ள போடுன்னு பாருங்களேன். அங்க இருக்கிற எவ்வளவு பேச்சு பேசியிருப்பாங்க. சிலர் பார்த்துருப்பாங்க, இவன் எப்படி மறைச்சு போவான். இன்னொருத்தன் பேசியிருப்பான், இவன் எப்படி தப்பிச்சுக்குவான், ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? ஆனா இவன் ராஜாவை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். இன்னைக்கு நம்ம உலக மனுஷரை பார்க்கிறோமா, கர்த்தரை பார்க்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். நான் அதிகமா நம்புகிறது யாரு? எனக்கு முன்பாக நான் யாரை வைத்திருக்கிறேன்? கர்த்தரை வைத்திருக்கிறேன், உலக மனுஷனை வைத்திருக்கிறேன். சரி, இப்போ இவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, பயம் ஒரு ஆளுக்கு இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா கிதியோனுக்கு இருந்துச்சு. உண்மைதானே? ஆண்டவரே வந்து பேசினால அந்த பயம் என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நிற்க முடியவில்லை. உண்மைதானுங்களா? நம்மளுக்கு விசுவாசம் இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இயேசுவை நாமத்தினால என்ன பண்ணுவோம், அதை ஜெயித்துருவோம். ஆனா பயம்ங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, கர்த்தரே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது, அவருடைய வார்த்தை வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிற எல்லா இடத்திலும் பயப்படாது இருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், பயப்படாது. பயப்படாது. ஏன்னா நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கைவிட மாதிரி தான் தெரியும், போராட்டங்கள் முன்னாடியே வந்து நிற்கத்தான் தெரியும். ஆனா நம்ம ஒரே ஒரு விசுவாசம், இதையும் கர்த்தர் ஜெயித்தார், எனக்காக கர்த்தர் இதை நமக்காக ஜெயித்தார். சரி, இந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:9 சகேயை குறிச்ச ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். சகே யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு வரி வசூலிப்பவர். சகையை குறித்து நம்ம அதிகமா நம்ம வேதத்துல தியானிச்சிருப்போம். அவருக்குள்ள 2 காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். எப்படின்னா, அவர் வந்து பார்க்கிறாரு, சகைக்கு எனக்கு வீட்டுல ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அதற்கு முன்பாக சகே யாருன்னா, எரிகோ பட்டணத்துல வரி வசூலிப்பவரா இருந்தாரு. சரிங்களா? அப்ப அவரை குறிச்ச ஒரு பேர் என்னன்னா, இவன் பாவியான மனுஷன். அந்த பாவியான மனுஷன் கர்த்தர் போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு முன்பாக ஒரே கூட்டமா இருக்குது. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. இந்த சகைங்கிற மனுஷன் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை எப்படியாவது பார்க்கலான்னு சொல்லி முட்டி மோதுறாரு. அவரு பார்க்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனா ஆண்டவர் ஆவியிலே கண்டுகொள்ளுகிறார். எல்லாருமே இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கற, என்னப்பா ஒரு இருதயம் மட்டும் என்னை சுத்தி சுத்தி தேடி தேடி வருதே அப்படின்னு என்ன பண்றாரா, ஆவியில வந்து ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. சரி, ஆண்டவர் என்ன பண்ற, சரி பார்ப்போம் இந்த மனுஷன் என்னதான் பண்றாரு அப்படின்னு பார்க்கிறாரு. அப்படியே அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, எட்டி பார்க்கிறாரு. என்ன அவருக்குள்ள இருந்துச்சுன்னா, அவருக்குள்ள இருந்தது வாஞ்சையும் தாகமும். சகையில் என்ன இருந்துச்சுங்களா, வாஞ்சையும். எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இவருக்காக ஒரு மரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இவர் ஏன்னா ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு. இவர் ஓடி போய் மரத்துல ஏறுறாரு. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரா, பாக்குற, யாருப்பா ஒரு மனுஷன் நம்மளையே சுத்தி சுத்தி வர்றான், ஒரு இருதயம் வந்து நமக்காகவே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த காரியத்தை ஏன் சொல்ற அப்படின்னா, பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அவர் எடுத்து என்ன பண்ணிச்சா, வல்லமை புறப்பட்டுச்சான். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்க, கர்த்தரை மேல விசுவாசமா தொடும்போது அவர்கிட்ட இருந்து கட்டளை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த விசுவாசம் வந்து, அந்த வல்லமை வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சரியாக்குகிறது. உண்மைங்களா? அதே மாதிரி தான் கர்த்தர் இங்க பார்க்கிறார். இவர் ஓடி போய் மரத்து மேல ஏறும்போது கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறார். பார்த்துட்டு அவரை கூப்பிடுறார். ஏன் அவரை கூப்பிடுறாரு, அவருக்கு 2 காரியத்தை பார்க்கிறாரு. அவனுக்கு என்னைய பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச, என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம். இன்னைக்கு கர்த்தர் மேல இந்த 2 காரியம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்க வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அப்ப கர்த்தர் சொல்ல இருக்காரு. இதில இருந்து கர்த்தர் என்ன பண்ண மாற்ற முடியும். ஆகாதவன் அப்படின்னு எல்லாருனாலும் ஒதுக்கப்பட்டவன் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இவர் பாவியான மனுஷன் இடத்துல போகிறாரு, அவன் இடத்துல பேசுறாரு, அவன் வீட்டுக்கு போகிறாரு. கர்த்தரை குறித்து பாவியோ நல்லவனோ கெட்டவனோ கிடையாது. என்னை நேசிக்கிறாயா, என் மேல் வாஞ்சையா இருக்கிறாயா, என்னை பார்க்க நீ தாகமா இருக்கிற, அப்படின்னா உனக்கு தாப்பா ஆசீர்வாதம். அது சொல்லுவாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு வந்தது அப்படிம்பாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாரு.
அதே ஆபிரகாமை போல கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய தகப்பன் யார் அப்படின்னா விசுவாசத்துக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். நீங்க நம்மளாம் யார்? அவருடைய பிள்ளைகள். விசுவாசத்துக்கு நம்ம பேர் என்ன பேர் வச்சுக்கிறேன்? விசுவாசி. அப்படிதானுங்களா? கஷ்டம் கூப்பிடுவாங்க, விசுவாசன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஆபிரகாமுடைய குமாரனும் நம்மளுமா இருக்கிறோம். இப்ப கர்த்தர் பாருங்க, இவன் என்னை விசுவாசிக்கிறான். இவன் விசுவாசிக்கிறபடியினால இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, நம்மளும் தான் சரி, நீ கர்த்தர் இடத்துல கேட்கிற ஒரே காரியம், கர்த்தர் எனக்காக எதையாவது செய்வாரா? உண்மைதானே? ஆண்டோட்ட போகும்போது எதையாவது நம்ம கேட்டுட்டு தானே போவோம். இப்ப நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க நீ விசுவாசிக்கிறாயா? அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று நீ நம்புகிறாயா? என்னால முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படின்னா இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த காரியங்களை செய்து முடிப்பேன். கர்த்தர் செய்கிறது நம்ம யோசனைக்கு இருக்கிற மாதிரி செய்ய மாட்டார். புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் செய்யவே மாட்டார். அவர் செய்யறது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு வீட்டுக்கு பிரேயர் போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. அவங்க பையன் காலேஜ் படிக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, பிரதர் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க. அவங்க எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனால் அவங்க எங்ககிட்ட வந்து அதிகமாக பேசுறதில்ல, கொஞ்சம் சண்டையாக இருந்துச்சு. சுத்தமாக எங்ககிட்ட பேசுகிறதே இல்லைங்க பிரதர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி சிஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், செய்ய கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு வழியில் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் அப்படின்ட்டு சொன்னேன். சரிங்க பிரதர் சொல்லிட்டு அவங்க வீட்டில் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க மாமனார் கால் பண்ணி சொல்கிறாரா, அம்மா இந்த மாதிரி நான் பையனுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயங்கும் போது அவனுக்கு நான் சொத்துல வந்து நான் பங்கு கொடுக்கணும் இல்லையா, சொத்துல அவனுக்கு நான் பங்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, எதுவுமே பேசல, நல்லது கிட்ட எதுவுமே கூப்பிட மாட்டாங்க, எதுவுமே தேட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அவங்க சொல்லுகிற ஒரு சாட்சி ஏன் அப்படின்னா அவங்க இருதய கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம எதை நம்ம மனுஷனிடத்துல ஒரு அனுகூலம் வருமா, அவர்களிடத்துல இருந்து வருமா, இவர்கள் எனக்கு கொடுத்தா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். அப்படிதானுங்களா? சில நேரத்தில் நம்ம வந்து மனுஷனுடைய கரன்களை நம்ம பார்ப்போம். இது தப்புன்னு சொல்லல, ஆனா அதற்கு மேல கர்த்தர் தான் அந்த மனுஷனை அனுப்புவார் என்று என் விசுவாசம் அவர் மேலே இருக்கும் போது அந்த காரியத்தை நம்ம நினைக்கிறதுக்கு எண்ணுகிறதுக்கு மேலாக செய்வோம். அவங்க சொல்றாங்க, ஒரு வீடு ஒன்று எனக்கு கொடுத்தாங்க பிரதர், இன்னைக்கு பயணத்துல வீடு வாங்க முடியுமா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்தாங்க பிரதர். அப்ப சொல்றாங்க, அடுத்த நாள் மறுபடியும் ஃபோன் பண்றாங்க, பிரதர் இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. தெரியலீங்க சிஸ்டர் அப்படிங்கும் போது அவங்க வந்து மாமனார் வந்து புலிஸ்ல இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அவங்க குழந்தை கூட விளையாடும் போது ஒரு சிறுத்தை ஒன்று அந்த குழந்தைய தாண்டிட்டு போயிருக்கு. தாண்டிட்டு போகும்போது இவருக்கு மனசுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னுடைய மருமகளுக்கு குழந்தைக்கு நான் செய்யாதனால தான் இந்த மாதிரி ஒரு காரியம் வந்திருக்குது அப்படின்னு அவர் மனசுல ஒரு பயத்தை கற்றுக் கொடுத்து அந்த காரியங்களை இவங்களுக்கு தேவையானதை கற்று செய்து கொடுக்கிறார். நிறைய சாட்சிகளை சொல்லிட்டு போகலாம், டைம் இல்லை அதனால சொல்றேன். சரிங்களா? கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நினைப்போம், நினைக்கிறதுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கு அதிகமாக யூகிக்க முடியாது, கிரகிக்க முடியாதமான காரியங்களை செய்கிறவங்க ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அவரு தான் சொல்ற, என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ. நம்மளை பார்த்து கேட்கிறார், தேவனாலே கூடாத காரியம் அப்படிலாம் என்ன அர்த்தம்னா, என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னால எல்லாமே ஆசீர்வதிக்க முடியும், என் தேவை எல்லாவற்றையும் சந்திக்க முடியும், பொருளாதாரத்தை மாற்ற முடியும், கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும், தேவைகளை சந்திக்க முடியும். சில ஆசீர்வாதங்கள் இழுபறியா இருக்கலாம், சரிங்களா? அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ண முடியும், சீக்கிரமாய் கர்த்தர் கொடுக்க முடியும். அந்த தடைகளை அவரால் மாற்ற முடியும். மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். நம்ம கூட நினைச்சிருப்போம், இதெல்லாம் எங்க பிரதர் நடக்குது, நம்ம தூக்கி நம்மளே முடிவு பண்ணி அதை தூக்கி ஓரமா வச்சிருப்போம். கர்த்தர் அதைத்தான் எடுப்போம். அது எப்படி வரும்னு தெரியாது, நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கிடைக்க பண்ணுவோம். அல்லேலூயா. சரி வாசிங்களா, மார்க் 16ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும். மார்க் 16 மார்க்
அதனால் 1-4 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் சுமத்தி தருவார் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஓகே, ஆண்டவர் மறைச்சிட்டாரு. அடுத்த நாள் கல்லறைக்குள்ள போறாங்க. கல்லறைக்குள்ள போகும்போது எப்படின்னா முதல்ல கர்த்தரை பார்க்க போகிறார்கள். புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்றாங்களா, முதல்ல கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். அதிகாலை எந்திரிச்ச உடனே நம்ம யாரை தேடுகிறவர்களா இருக்கணும்? என்னுடைய தேடுதல் யாரா இருக்கிறது? இவங்க போகும்போது அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்களா, ஒரு பெரிய கல்லை புரட்டி போட்டு இருக்கிறார்கள். ஒரு கல் இருக்குது, இவங்க அதெல்லாம் தெரியாது. அந்த கல்லை வந்து இவர்களால் என்ன பண்ண முடியாதான், புரட்ட முடியாது. சரிங்களா? உள்ளே உட்காருவாங்க. ஜீவா உட்கார், நீ யார் வரணுமா? அவ்வளோ வந்து உட்கார், வந்து இப்படி அதிகாலை என்ன பண்றாங்களாமா, கல்லறை நேரத்துக்கு போகிறார்கள். அங்க ஒரு பெரிய கல் இருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கல்லு மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். எவ்வளவோ அந்த பிரச்சனை புரட்டி புரட்டி பார்ப்போம், அந்த கல் என்ன ஆகும், பெயர்ந்தே போகாது. சின்ன கல்லாந்து எடுத்து போட்டலாம். பெரிய பாறைகளா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருக்கு. இப்ப கர்த்தர் முதல்ல கர்த்தரை பார்க்க போகும்போது அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போடுகிறார். இப்போ முதல்ல கர்த்தரை நோக்கி நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது வேலையா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும். சரிங்களா? ஏதாவது இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நமக்கு போக்கையும் வரத்தையும் தப்பித்துக்கொள்ள வழியை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, நீ என்னைய முதல்ல தேடி இருக்கிறப்பா. யாரை தேடிக்கிறோமாமா, இஸ்ரவேல் தேவனை என்ன பண்ணியிருக்கிறோமாமா, முதல்ல நான் அவருக்கு இடம் கொடுத்தபடியினால முதல்ல என்ன பண்றாராம், கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற கல்லை புரட்டி போடுகிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளால முடியாதது. நம்ம பிரச்சனையை பார்த்து அழுதுருப்போம், இந்த வாழ்க்கை மாறாதா பிரதர், இந்த வாழ்க்கை இப்படியே இருக்குதா. திருப்பூர் ஒரு பிரதரை வீட்டுக்கு போனேன். மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் ஆச்சு. அந்த 21 வருஷமா ஒரு பயங்கரமான ஒரு குடி. சர்ச்சுக்கு வந்து 3 டைம் தான் போவார். ஒன்று நியூ இயரு, குட் ஃப்ரைடே, ஒன்று கிறிஸ்மஸ். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சர்ச்சுக்கே வராத ஒரு ஆள். ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் பாருங்க ரொம்ப ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, படுத்திருந்தார். அப்போ அந்த மாதிரி ப்ரேயருக்கு வந்துருக்குறாங்க வாங்கும்போது அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வர்றாரு. வந்துட்டு உட்காரும் போது நானும் மெசேஜை கொடுத்தேன். அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, எனக்கு இந்த இடத்துல பயங்கர வலியாக இருக்குது அப்படின்னாரு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். அவங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, 280 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரோக் வர, இல்லைன்னா ஒரு 3 பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு 2 பசங்க அவங்கள குறித்து எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. நம்ம போயிட்டு அந்த குழந்தைகளை யார் பார்த்துக்குவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கிறது கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் தான் வாழ்க்கையிலே அனைத்த ஃபஸ்ட் டைம் அவர் அழுதுருக்கிறார். அவர் இருதய உடஞ்சு அவர் அழுகிறார். ஜெபம் பண்ணும் போதே அவருக்கு அந்த தலைவலி அகத்தோட ரெடி ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஒய்ஃபை அடுத்த நாள் சொல்கிறாரு, அவர் 3 நாள் தூங்காமல் இருந்தாராம். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும் போது இல்லை எனக்கு இப்போ வலி இல்லை, சரியாயிடுச்சு அவர் சொன்ன சாமி. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே போகாதவர் அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சார். ஆளுக்கு முதலா அந்த இடத்துல இவரை பார்த்தா சொல்லுவாங்க, இவர் பேர் சொன்னாவே அவர் ரொம்ப குடிப்பாருங்க அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். அவரை குடிச்சு இருந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார்.
அப்ப போய் சாட்சி சொல்றாங்க அவங்க சர்ச்சில் போய், இவரா அப்படின்னு இவருக்காக இப்படி ஒரு மாற்றம் ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லி அந்த சபையில் இருக்கிறவங்க ஜெபிச்சவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்லணும்? பல வருட பிரச்சனையை கர்த்தராலே மாற்ற முடியும். அது ஊறி போய் கிடைக்கட்டும். ஆண்டவர் வந்த உடனே பல வருஷம் பிரச்சனை உள்ள மக்களை தான் ஆண்டவர் பார்த்துருப்பாரு. பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ 28 வருஷம் கண்ணு பிறவிலிருந்தே கண்ணு தெரியாதவர்கள். அல்லேலூயா. முதல்ல பெரிய பிரச்சனை என்ன பண்றாரு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்திப்பார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது எது பெரிய பிரச்சனையோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையில மாற மாட்டேங்குது, இவ்வளோ வருஷம் இதோட நான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றார், இன்னத்துல அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையிலிருந்து அந்த கல்லை புரட்டி போட்டது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் புரட்டி போட போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வரமாட்டீங்க. சரி, இது புரட்டி போடுகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் நான் கடைசியா நான் சொல்லுவேன். சரிங்களா? நிறைய எடுத்து நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். யோவான் 6:21 வாசிக்கலாம். யோவான் 6:21. அப்பொழுதே அவரை படவில் ஏற்றிக் கொண்டார். இருந்தார்கள். உடனே கடவுள் அவர்கள் போகிற வலையை பிடித்தது. போதுங்க. அப்பொழுது அவரை ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். என்னன்னா, ஆண்டவர் ஒரு கரையில் இருக்கிறார், சீஷர்கள் படவுல வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது அந்த கடல்ல நடுக்கடல்ல போய் மாட்டும் போது அந்த இடத்துல அலைகள் கொந்தளிக்கும். அலைகள் கொந்தளிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல கடல் மேலே நடந்து வருகிறார். ஆண்டவர் எல்லாருமே பார்க்கிறாங்க. பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்துல வெறும் கொந்தளிப்பை மட்டும் அமர்த்தலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம 2 விதமா தேடுவோம். ஒண்ணு தேவைக்காக தேடுவோம், இன்னொன்னு தேவையை நீங்க தான் தேடுவோம். தேவைக்காக தேடுனா என் பிரச்சனை மாறினா மட்டும் போதும் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், பாக்கி போட்டுருக்கோம். நிக்கிற எங்க அப்படின்னா நடுக்கடல் நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அந்த முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா இரவிலே நடுக்கடல் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கொந்தளிப்பு வருது. அந்த இடத்துல கூப்பிட்டாலுமே நடுக்கல் யாராவது கூப்பிட்டு உதவிக்கு யாராவது வருவாங்களா? இங்கே இருக்கிற சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரங்க வளர்ந்துருக்கிறாங்க. எஸ்டேட்டாக இருந்தாலும் கூட எல்லாரும் வருவாங்க. இவன் நடுக்கடையில இரவிலே மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல ஒரு சத்தம் வருது. ஆண்டவரே அப்படின்னு சத்தம் வரும்போது அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கொந்தளிப்பை அடக்குறாரு. இன்னைக்கு அந்த பல பிரச்சனையின் மத்தியில நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிறது உண்மைதான். ஆனா பிரச்சனை மாறுறது உண்மைதான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும். பார்த்துருக்கிறீங்களா? அப்ப மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவர் ஏமா ஆண்டவர் மறுபடியும் அந்த பிரச்சனையை அடக்குவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். ஆனா நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம்னா இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்போம். இப்போ முதல்ல அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும். உண்மைதானுங்களா? அது தெளிவாகவே போட்டிருக்கு பாருங்களேன். நீங்க எத்தனாவது வசனம் சொன்னீங்க? 21. பதினேழாவது வசனத்தை வாசிங்க. கடவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகுமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். இயேசுவும் அப்ப இருட்டுக்குள்ள போய் மாட்டிட்டாங்க. நடுக்கடல்ல கொந்தளிக்குது, ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவன் நிலைமை நினைச்சு போறது புரியுதுங்களா? காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்போமானால் கர்த்தர் இந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலும் வருவார், தப்பு வைப்பார். அந்த கடலுக்கு கொந்தளிப்பை அடக்குகிறார். ஆனா இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, 21வது வசனம். அப்பொழுது அவரை படகில் ஏற்றி கொள்ள மனதா இருந்தார்கள். என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த கொந்தளிப்பை மட்டும் அடங்கினா பத்தாது, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடணும். புரியுதுங்களா? நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நீங்க வாங்க. நான் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதெல்லாம் நீங்க வந்து செய்யுங்க, என் கூடையே வாங்கும் போது அந்த இருளான இடத்திலிருந்து கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வசனம் சொல்லுது, உடனே அக்கறைக்கு திரும்பினார்கள். வாசிங்களேன் வசனத்தை திரும்பவும். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். உடனே படவு. பாத்தீங்களா? உடனே அவங்க பிரச்சனை மாறுது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரே பிரச்சனைக்குள்ள இருப்போம். சிலர்லாம் கேட்போம், பிரதர் ஜெபம் பண்ற பிரச்சனை மாறுது, திரும்பவும் ஜெபம் பண்ற பிரச்சனை மாறுது, ஆனா அது ஃபுல்லாவே மாற மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வியோட இருந்தீங்கன்னா இப்பவே ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு என்ன பண்ணுங்க,
அப்படியே அக்கறைக்கு போயிடுங்க. அப்போ உடனே அவங்க லைஃப் என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உண்மைதானா? நீங்க எத்தனை பேர் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சு அக்கறைக்கு போக போறீங்க? ஆண்டோடைய கரத்தை பிடிச்சிட்டோமா? முதல்ல ஆண்டவர் வந்துட்டாரா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உடனே நம்மளுடைய வாழ்க்கை சொன்னேன், நம்ம உடனே நம்ம அக்கறைக்கு போகும்போது கர்த்தர் என்ன பண்றா, ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறோம். வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பா. ஏன்னா நீ ஏன் கையை பிடிச்சிருக்கிற? முதல்ல பார்க்கும்போது கர்த்தர் சகைகளை பேர் சொல்லி அழைத்தாரு. இப்போ சீசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் கூட இருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. திரும்ப அவரு கையை பிடிக்கும் போது கர்த்தர் அவர்களை அக்கறையிலே கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறார். அதுக்குள்ளே விடிஞ்சும் போயிடுது. அந்த வசனங்களை நீ வாசிக்கும் போது அதிகாலைகள்லாம் வரும். அப்ப என்னன்னா, இந்த இரவு நமக்கு ஒரு விடியலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 35. யோவானும் அவருடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவருடைய சீசர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்றார்கள். ஆமாம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யோவான் சொல்லுகிறார் 2 சீசர் இடத்துல, இவருதாப்பா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அவர் பின்னாடியே சொல்றாங்க. இன்னைக்கு வாரம் நம்ம சர்ச்சைக்கு போகும்போது இன்னைக்கு ஆண்டவரை பற்றி என்ன பிரசங்கத்தை கேட்காம இருந்திருக்கிறோம்? எல்லா பிரசங்கத்தையும் கேட்டிருக்கிறோம். அவரை பத்தி, அவர் கண்ணை பத்தி பேசி இருக்கிறோம், வல்லமை பத்தி, கிருபை பத்தி, அதிகாரத்தை பத்தி, அற்புதம். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1-8 முடியும். எனக்கு ஒத்தாசை வருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானங்களையும் பூமியையும் உண்டாக்கிற கட்டளையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடப்பட்டவர்களை உன்னை காக்கிறவர் உறங்குவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலும் இரவிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் கோட்டையும் உன் ஆத்தையும் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். வாசிப்பதை வாசித்தேன். எனக்கு கால்கை வராமல் ஆயிடுச்சு. நடக்க முடியாது. உட்கார்ந்தா ஒரு ஆள் எங்கே விடணும். 8 வீட்டுனாலுமே என் மனதான் எனக்கு அந்த சூழ்நிலை ரொம்பவே முடியாமல் ஆயிடுச்சு. நான் முள்ளக்குடி போய் வந்துச்சு. அப்புறம் எங்கள் மகனும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இது வந்தாங்க, தெரிச்சாங்க. ரத்தமே இல்லாமல் விலனே இல்லை அப்படின்ட்டாங்க. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா சுகர் வந்துடும் ஒரு பயம். அதை எதையும் சாப்பிட்டா சுகர் வந்து சுகரவே இருக்குமே. நானும் சுகர் தான் இருக்கேன். அது ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே தான் எதையும் சொல்றதில்லை. இன்னும் நமக்கு அப்படிதான் நினச்சிட்டு அப்புறம் சாரெல்லாம் வந்தாங்க ஜபத்துக்கு. அவர் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளே சொன்னார். அழைச்சி வந்தாப்புல அவரோட சாட்சிகளை சொன்னாங்க. எல்லாம் கேட்கும்போது கடவுள் நம்மளே நல்லபடியாக நடத்துவார். அதுக்கு முன்னாடி ஜெபமெல்லாம் நான் பண்ண முட்டி போட்டு என்னால் பண்ண முடியாது. படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா பலப்படுத்த கிறிஸ்தனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலம் ஆகும். மற்ற சொல்லியே நான் ஜெபிச்சேன். அப்புறம் இவங்கெல்லாம் ஜெபிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி முட்டி போட்டு ஜெபிக்கணும் சப்பான்னு சொல்லிட்டு கீழே போட்ட கால் எடுத்து தலகாணியை போட்டு தலகாணி மேலே போட்டு கொஞ்சம் பண்ணேன். அப்போ நான் ஜெபக்கணும் எல்லாரும் எனக்காக ஜெபிச்சாங்க. கடவுள் வைக்கிறேன் நல்லா சந்தப்பட்டு
ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಕೈಗಾರ கொஞ்சம் நல்லா வரும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தொடர்ந்து நன்றி சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை தொடர்ந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா.
ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையில் மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல தேற்றினே நன்றி ராஜா. தாயை போல தேற்றினே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உலகிலே நடத்தினீரே
நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தொடர்ந்து அனைவரும் ஒரு நிமிடம் ஜெப நிலையிலே இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அனைவருமாக ஆண்டவரே ஆராதனைக்கு ஆரம்பமாக தகப்பனே இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக கூடியிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறேன். அனைவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எப்படியாக எத்தனையோ பேருக்கெல்லாம் சாக்கியத்தை ஆண்டவரே இதை சர்வ வல்லவர் ஆலயத்திலே நீர் கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த நாளில் இல்லாமல் கூட இருக்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் இந்த நேரத்திலே தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிற போது எத்தனையோ போராட்டங்கள், கிறிஸ்துவருக்கு எதிராக போராட்டங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காகவும் இந்த நேரத்திலும் சோதரிக்க முடியாகவும் தகப்பனே நீர் கொடுத்த அந்த தயவுக்காக அனைவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்தணும் செலுத்துறோம் செலுத்துறோம். ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே கிறிஸ்தவர்களை ஆண்டவரே ஜெபம் செய்யக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு தகப்பனே எங்களுக்கு எதிராக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே தரை மட்டும் ஆண்டவரே தகர்த்தெறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தகப்பனே, ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களை கூடி துதிக்க நீர் கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. அதற்காக மக்கள் நாங்கள் வந்து செலுத்துகிறோம். ஒரு விஷயம் ஆண்டவர் நீங்கள் மீது மனமிறங்க வேண்டும் ஆட்சிக்கிறோம் தாவே. நீர் எங்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னது போல தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் எங்கள் மீது தர வேண்டும் ஆட்சிக்கிறோம் தாவே. ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாதபடி தகப்பனே எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உங்களை நீங்க எப்பொழுதும் நம்மை வெட்கப்படுத்தாதபடி பிரகாசிக்க செய்கிற தேவன் தகப்பனே. அப்படியாக தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் தகப்பனே நீர் ஒருபோதும் ஆண்டவரே கைவிடாத தேவன் தகப்பனே. அப்படியாக எங்களோட உம்முடைய பிள்ளையாக எங்களை ஆண்டவரே நான் கைவிடாமலும் தகப்பனே விட்டு விலகாமலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்களை ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக மட்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிற போது எவ்வளவு அற்புதம் ஆண்டவரே, எவ்வளவு அடையாளம் தகப்பனே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை என்று சொன்னது போல தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து ஜீவனோடு வைத்து பாதுகாப்போடு வைத்து ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிற தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதை நினைக்கின்ற பொழுது தகப்பனே எங்கள் உள்ளம் எல்லாம் தகப்பனே உருகுகிறது கர்த்தாவே. கண்ணாலே கண்ணு கலங்குது தகப்பனே. அப்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரே நீர் எங்கள் மீது மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெரு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக மண்ணையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குதே. நாங்கள் நினைக்கிற போது எவ்வளவு கண்ணு கலங்குகிறது கர்த்தாவே. நீராண்டர் உம்முடைய சன்னிதானத்தில் வைத்து உம்முடைய பாதத்தில் வைத்து உம்முடைய கரத்தில் ஏற்றி ஆண்டவரே நீ எங்களை தூக்கி ஆண்டவரே பரிசுத்தமாக அதிசயமாக நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே நான் நினைக்கிற போது அதிசயமாக இருக்கிறது. உண்மைக்கும் உதவா
இல்லாத இந்த குப்பை ஆண்டவரே நீர் ஆண்டவர் அதிசயமாக ஆண்டவரே உயர்த்தி இருக்கிற கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே எம்மை துதிக்க வேண்டும், இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி எத்தனையோ பேர் கலகி கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த புறஜாதி மக்கள் ஆண்டவரே நீங்க மனமாற நீங்க கிருபை வரட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய சர்வ வல்லவர் ஆலயத்திலே எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த இடத்திலே ஏறெடுக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே நீர் ஏதாவது அற்புதங்களை செய்துவிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு நீர் கிருபை வரட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாய்க்கால் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரனுக்காக அன்பு சகோதரிக்காக அவருடைய பெற்றோருக்காக வருகிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை காண வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் நெல் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே ஏறெடுக்கிற ஜெபத்திலே தகப்பனே உங்களுடைய கண்கள் காண்கிறதும் உங்களுடைய செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தாவே. அப்படியாக நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே நீ உங்களுடைய செவியை திறந்து கண் கொண்டு பார்த்து தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களிடத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவாக நீர் மன்னித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வழிகளை விட்டு பாதை தெரியாத ஆடுகளை போல சென்று விடாதபடி அந்த பாதை தெரியாத ஆடுகளையும் நாங்கள் சேர்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறேன். அப்படியாக உம்மை விட்டு வழி விலகி போகிற புறஜாதிகள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக உம்மை தேடும்படியாக இந்த ஏறெடுக்கிற ஜெபம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே நீர் எங்கள் மீது மனமிறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆமாண்டவரே உம்முடைய நிலைக்கிற பொழுது எவ்வளவு மகத்துவமாக இருக்கிறது, எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது கர்த்தாவே. வைத்துக் கொண்டீரே இந்த போச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, வைத்துக் கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, கண்ணாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உண்மை நினைக்கிறது. ஆமாண்டவரே இந்த வாழ்க்கை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த நாளிலே தகப்பனே ஏதோ ஒரு சடங்காசாரமா இல்லாதபடி தகப்பனே சர்வ வல்லவர் ஆலை என்று சொன்னால் மகிமை பொருத்தியது கண்மலை மேல் கட்டப்பட்டது என்று சாட்சியாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்தது போல தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் மகனுடைய பிறந்த நாளை காணவும் உம்முடைய ஆலயத்தை மக்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் ஆண்டவரே, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே தகப்பனே இன்னும் அநேக விசுவாசத்தை காணவும் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கவும் கிறிஸ்தவர்கள் எப்படியிலே கடவுளால் மகிமைப்படுத்தப்படுவார்கள், விசேஷித்தவர்கள் எப்படி என்று ஆண்டவரே தங்க உருகி எப்படி தனியாக பிரிப்பெடுக்கிறதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது போல சர்வ வல்லவர் ஆலயத்தில் இருக்கும் எப்பொழுதும் ஆண்டவரே தங்கமாக ஜொலிப்பதற்கு ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரை விசேஷித்தவர்கள் தகப்பனே அந்தபடி விசேஷித்த நாங்கள் இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கருவியாக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நீர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னது போல தகப்பனே ஒருவரும் கர்த்தாவே ஒருவரையும் இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறேன் தகப்பனே. இனிமேலும் நான் எழுந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்ப வைப்பேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆண்டவரே விசுவாசத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விசேஷித்தவர்களாக நீர் எங்களை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்படியாக நாங்கள் விசேஷித்தவர்கள் தகப்பனே, அப்படியாக நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட வழி எல்லாம் ஆண்டவரே கூட செல்லுது என்று போல தகப்பனே அப்படியாக விசேஷித்தவர்களாக எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே மனம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு இருப்பதினால், ஏதினால்
பாகால் எல்லாம் கூட வருது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதுகாட்ட பாகால் எல்லாம் கூட வருது. அது உலர்ந்த எலும்புகளை ஈர்வர செய்திருக்கிறோம். அதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள். இந்த விசேஷித்தவர்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் சர்வ வல்லவர் ஆலயமாக இருக்கிறது. அந்த மக்களை ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பாயாக. ஆண்டவரே, அந்த மக்களை ஆண்டவரே நீர் ஒரு விஷயம் ஆண்டவரே இன்னும் அவருடைய தேவைகளை ஆண்டவரே சந்திக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். எங்களுடைய வேண்டிய அதிநதி காலத்திலே நேர்த்தியாக செய்கிற இறைவன் தகப்பனே, அப்படியாக எங்களுடைய காரியங்களை ஆண்டவரே இன்னும் அநேக தேவைகள் இருந்தாலும் நீ சோதனை ஆண்டவரே தாங்க தருகிறவர் நானே. அந்த சோதனையை ஆண்டவரே தாங்கக்கூடிய பலத்தை கொடுத்து அதனை சாதனை வைக்க படைக்க வைப்போம் ஆண்டே என்று சொல்லி உங்களுடைய நேரத்திலே சொன்னது போல தகப்பனே, எங்களுக்குரிய வருகிற எத்தனை பாடுகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா சோதனைகளையும் ஆண்டவரே நீ மாற்றி அதனால காரணத்திலே நீ நேர்த்தியாக அருமையாக செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பொழுதும் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, தொலை தூரத்தில் இருந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே வந்து நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறேன். அதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் தான். நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பணிகளை கூட இருக்கிறேன், எங்களுடைய பாதையிலே கூட இருக்கிறேன். நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கையிலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்தவர்கள் ஆண்டவர்கள் கூடியிருக்கிறோம். இந்த விசேஷமானது எப்பொழுதும் ஆண்டவரை நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ரொம்ப ஆண்டவரே இந்த சர்வ வல்லவர் ஆலயத்தின் மூலமாக கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த பாராட்டுவதற்காக நீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய அபிஷேகத்தால் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஜனம் சர்வ வல்லவர் ஆலயம். அந்த மக்களை ஆண்டவரே ஏதேனும் ஆண்டவரே தவறுகள் மன்னிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதத்தை காணுங்க. நான் நீராண்டவரே இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் நிரப்புவேன் என்று சொன்னது போல தோப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அதிசயத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் ஆண்டவரே எங்கள் மீது கொடுத்து ஆண்டவரே நீர் விசேஷித்தவர்களாக ஒவ்வொரு நாள் மாற்ற வேண்டுமா சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்திலே ஒருத்தரம் உண்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது போல தோப்பனே, அப்படியாக நீர் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறேன். எங்களை விசேஷித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வருகிறேன். ஏன் நான் சொன்னால் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எத்தனையோ கசப்புகள் எத்தனையோ வேதனைகள் இருந்தாலும் ஆமாண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறது. என்னோடு வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வளருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்வது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு மாறாவின் நீரை தேனாக ஆமாண்டவரே மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறது. விசேஷித்தவர்களாக நீர் மாற்ற வேண்டுமா சொல்லிக்கிறோம். நண்பாவே, ஆகாரின் கண்ணீரை கண்டவர் தகப்பனே, நீர் அவருக்கு தண்ணீரை உண்டு பண்ணினீர். அப்படியாக எங்களுடைய விசுவாசத்தை காண்கிறவர் விசுவாசத்தை ஆண்டவரே நீர் காண்கிறீர். எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றும். இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் எங்களுடைய உம்முடைய மகன் மூலமாக கேட்கிற வார்த்தை உம்முடைய ஜெபம் ஆண்டவரே எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகும். எங்களுடைய உள்ளத்துக்கு ஆண்டவரே அது தீபமாக இருந்து பிரகாசிக்க விசேஷித்தவர்களாக மாற்ற இந்த இடத்திலே நீர் மாற்ற வேண்டுமாய் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை Amen.
ஆரம்ப ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த சோலையார் ஆலயத்தினுடைய சர்வ வல்லவர் ஆலயத்தினுடைய குடும்பங்களாக நாங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் ஆண்டவரை இணைந்து ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை நேரங்களிலே நாங்கள் இந்த குடும்ப குழுவை நடத்தி வருகிறோம் அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுக்காக இந்த ஜீவானுடைய இல்லத்திலே மயில்கல் பகுதியிலே இந்த ஜபக்கூடுகை நடத்த திட்டமிட்டு அதுக்காக நாங்கள் அனைவரும் குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களும் பாடுகிற பாடல்களும் உமது சமூகத்திற்கு ஆண்டவரே அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான விஷயமாக இருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து தாரும். வருகிற மக்களையும் ஆண்டவரே எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் விரைவாக வந்து இந்த கூடுகையில் பங்கெடுக்கத்தக்கதான சிலாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் கெஞ்சுகிறோம். குறிப்பாக ஆண்டவரை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் வைக்கிற ஆசீர்வதியும் பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கப்படுகிற செய்திகள் அனைத்தையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் கெஞ்சுகிறோம். குறிப்பாக எங்கள் பகுதியிலேயே வாழ்ந்து எங்கள் பகுதியிலேயே அந்த சோலையார் ஆலயத்திலேயே வந்து ஆலய ஆராதனைகளை பங்கு பெற்று இப்பொழுது தனிமையாக சுயேட்சையாக ஊழியர் செய்து கொண்டிருக்கிற சகோதரை கூட ஒரு கருத்தில் வைக்கிறோம். அவர் மூலமாக என்ன செய்தி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப்பட்டதாக சாதித்து தர வேண்டுமாக சொல்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஏற்படுகிற ஜபங்கள் ஆண்டவரே உமது சமூகத்திலே அது 30, 60, 100 சென்றடையத்தக்கதாக சிலாக்கியத்தை தர வேண்டுமாக சொல்கிறோம். மீதியான வேலையில் எங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ஜபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.